அனைவருக்கும் வணக்கம். இப்போ எக்ஸசைஸ் 6.1ல் மூணாவது கொஸ்டின், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ரூட் ஆஃப் 1 + sin θ பை 1 - sin θ is equal to secant θ plus tan θ. அதே செகண்ட் சப்டிவிஷன் ரூட் ஆஃப் 1 + sin θ பை 1 - sin θ plus ரூட் ஆஃப் 1 - sin θ பை 1 + sin θ is equal to 2 secant θ அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ரெண்டு சப்டிவிஷன். இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ப்ளஸ் tan θன்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு டெரைவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க என்ன. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துங்க. 1 + sin θ பை 1 - sin θ. லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு 1 + sin θ பை 1 - sin θ இன்ட்டு கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதே தான் எழுதியிருக்கேன். கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதனுடைய கான்ஜுகேட்டால் மேலேயும் ஒன்று மல்டிப்ளை பண்ணணும், கீழே மல்டிப்ளை. ஒரு நம்பரை மேலேயும் கீழே அதே நம்பரை மல்டிப்ளை பண்ணால் சேஞ்ச் ஆகாது, மாற்றமே இருக்காது, அப்படியே தான் இருக்கும். அப்போ இதோட கான்ஜுகேட்டை மேலேயும் பெருக்கிக்கோ, அதே மாதிரி கீழேயும் பெருக்கிக்கோ. இதோட கான்ஜுகேட்னா மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ். அப்போ 1 + sin θ பை 1 + sin θ. இந்த இதே அடிச்சுட்டு அதே தானே இருக்க போகுது. இப்போ இதோட கான்ஜுகேட்டை மேலேயும் கீழேயும் பெருக்கிறோம். இதே தான் இங்கே இருக்குது. அப்போ என்னது, ரெண்டு தடவை வந்து அது ஸ்கொயர்னு போட்டலாமா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ ரெண்டு தடவை இருக்குனால ஹோல் ஸ்கொயர். சரிங்களா. 1 + sin θ 1 + sin θ 1 + θ ஹோல் ஸ்கொயர். இது 1a - b a + b. அப்போனா a² - b². இந்த ஃபார்முலா தெரியுமா. a + b × a - b a² - b² ஃபார்முலா அதே தான். இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு. அப்போ a² 1² ஒன்று தான். a² - b² sin² θ. அதே மாதிரி 1 - sin² என்ன தெரியும் உங்களுக்கு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இது வந்து 1 - sin² cos² θ. இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது, வெளியில் ஸ்கொயர் ரூட் இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியில் வரும்போது இந்த ஸ்கொயர் ஒன்று ஆயிரும், ஸ்கொயர் இல்லாமல் ஆயிரும். அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியில் வரும்போது 1 + sin θ டிவைடட் பை இது ஸ்கொயர் ரூட் வெளியில் வரும்போது வெறும் காஸ் θ சீக்வல் டு இது மேலே நியூமரேட்டரில் ரெண்டு இதாக இருக்குனால ரெண்டு தனித்தனியாக பிரிச்சிடலாம். எப்படி பிரிக்கலாம். 1/cos θ ப்ளஸ் இது பை இது ப்ளஸ் sin θ cos θ. சரிங்களா. இப்போ 1/cos என்னது, சீக்கன் θ. ரேஷியோ தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடுத்து sin θ cos θ என்னது, tan θ. ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேவா. இதில் ரேஷியோ நமக்கு தெரிய வேண்டியது sin² θ ப்ளஸ் cos² θ ஈக்குவல் டு என்னது 1. அப்போ இது அங்கே கொண்டு போனோன்னா cos² θ ஈக்குவல் டு 1 - sin² θ. அதே மாதிரி tan θ ஈக்குவல் டு சீக்கன் θ ஈக்குவல் டு 1/cos θ. tan θ ஈக்குவல் டு sin θ cos θ. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. sin θ cos θ அப்படி எழுதலாம், tan θன்னு எழுதலாம். சரிங்களா. அதே மாதிரி 1/cos θ என்னது, சீக்கன் θ. இதெல்லாம் ரேஷியோஸை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா. அப்போ இந்த லெஃப்ட் சைடு எடுக்க வேண்டியது மேலேங்களையும் காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி மேலே ஸ்கொயர் ரெண்டு டைம் இருக்கிறனால ஸ்கொயர் ஆயிரும். இது a + b a - b a² - b² ஃபார்முலா. இதுக்கு ரேஷியோவில் உங்களுக்கு 1 - sin² போதும் cos² போட்டு ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே வரும்போது ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயர் கேன்சல் ஆகும். 1 + sin cos தனித்தனியாக பிரித்து விட்டுட்டேன்னா 1/cosங்கிறதுக்கு பொதுவாக சீக்கன் θ, அப்புறம் sin θ cos θன்னா tan θ. ஹென்ஸ் ப்ரூவ்ட். இது கண்டிப்பாக எழுதணும், இதுக்கு மார்க் இருக்குது. சரிங்களா. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன, ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ பை 1 - sin θ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin θ பை 1 + sin θ சீக்வல் என்ன சொல்லணும்னா 2 × சீக்கன் θ அப்படின்னு சொல்லணும். சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு சேர்ப்பேன். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ பை 1 - sin θ ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 - sin θ பை 1 + sin θ.
ஈக்குவல் டு இதுக்கு அடுத்து இது எடுத்துருக்கேன் லெஃப்ட் சைடு இதை எழுதுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ பை 1 - sin θ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்டை மட்டும் இன்ட்டு என்ன பண்ணுறேன்னா இதோட காஞ்சிகேட்டால் மேலேங்களையும் மட்டும் என்ன இருக்கோ அதோடைய காஞ்சிகேட் 1 + போன ப்ராப்ளம் செஞ்சோம்ல அதே மாதிரி தான் 1 + sin θ பை sin θ. அடுத்து ப்ளஸ் அடுத்த ஸ்கொயர் ரூட் என்னது இதே தான் 1 - sin θ பை 1 + sin θ இதோட காஞ்சிகேட் என்னது 1 - sin θ பை 1 - sin θ. இதே ப்ராக்கெட்டை தான் எழுதியிருக்கேன், இதே ஸ்கொயர் ரூட்டை தான் எழுதியிருக்கேன், இதுக்கும் அதே ஸ்கொயர் ரூட்டு தான் இருக்கேன். கீழே என்ன இருக்கோ அதை காஞ்சிகேட்டாலும் மேலேங்களையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், இங்கே கீழே இருக்கு காஞ்சிகேட்டாலும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ ஈக்குவல் என்ன வரும்? இந்த ஸ்கொயர் ரூட்டில் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ ஹோல் ஸ்கொயர். போன ப்ராப்ளம் மாதிரி இதுக்கு என்ன எழுதிக்கலாம்? 1 - sin ஸ்கொயர் θ ப்ளஸ் அதே மாதிரி இங்கே மேலே ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? 1 - sin θ 1 - sin θ. அப்போ 1 - sin θ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இதுக்கு என்னது a + b a - bனா 1 - sin ஸ்கொயர் θ. இதுக்கப்புறம் நமக்கு ஒன்று என்ன தெரியும்? இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin θ ஹோல் ஸ்கொயர் பை இது என்னது 1 - sin ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் θ. அதே தான் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin θ ஹோல் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் θ. ஓகேவா? சரி, அப்போ இதில் 1 - இது ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியில் வந்தால் இது ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியில் வந்தால் என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் போயிடும், ஸ்கொயர் போயிடும், இதுலேயும் ஸ்கொயர் போயிடும். அப்போ 1 + sin θ பை காஸ் θ ப்ளஸ் இதுலேயும் ஸ்கொயர் போயிடும். அப்போ 1 - sin θ பை காஸ் θ. ரெண்டுக்கும் டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்ன எழுதிடலாம்? காஸ் θ அதையே எழுதிட்டு மேலே உள்ளது அப்படி எழுத வேண்டியதான். அப்போ 1 + sin θ ஏன்னா டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருந்தால் கீழே ஒரே மாதிரி இருந்ததுன்னா அப்படி எழுதிக்கிட்டு மேலே உள்ளது அப்படியே தான் எழுதணும். அப்போ 1 + sin θ எழுதிட்டேன் ப்ளஸ் 1 - sin θ. கீழே ரெண்டும் டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருந்தால் அதை ஒரு தடவை தான் எழுதணும், பெருக்கக்கூடாது. இந்த அப்படி எழுதிட்டு மேலே உள்ளது அப்படி எழுதுனா முடிஞ்சிச்சு. அப்போ இதில் ப்ளஸ் சைனும் சைனும் மைனஸ் சைனும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும்? 2 / cos θ இருக்கும். சரிங்களா? 2 / cos θ. அப்போ 2 × 1 / cos θன்னு எழுதலாம் தானே? 2 × 1 2 தானே? இங்கே 1 / cos θ உங்களுக்கு என்ன தெரியும்? சீக்கன் θன்னு தெரியும். அப்போ 2 × இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? சீக்கன் θ. இதில் நம்ம பார்க்க வேண்டியது இதான் ஆன்சரு 2 சீக்கன் θ. இதில் இந்த ரேஷியோ மட்டும் 1 / cos θ = சீக்கன் θ. சரிங்களா? அது தெரிஞ்சிருக்கணும். 1 / cos θ ரேஷியோ எப்படி எழுதலாம்? சீக்கன் θ. ஈஸியாக இருக்கா? அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்துக்க வேண்டியது, ஸ்கொயர் ரூட்டில் இதனுடைய காஞ்சிகேட்டு மேலங்களையும் பெருக்க வேண்டியது, இதோட காஞ்சிகேட்டை மேலங்களையும் பெருக்க வேண்டியது. மேலே உள்ளது 2 இருக்கும், இதுக்கு அது a + b a - c ஃபார்முலா போடணும். மேலே உள்ளது 2 இருக்கும், அதனால் ஸ்கொயர் பண்ணிக்கிட்டேன். இது a + b a - c போட்டோம்னா 1 - sin ஸ்கொயர்னு வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு 1 + sin θ ஹோல் ஸ்கொயர் இருக்கும். 1 - sin ஸ்கொயர்னு காஸ் ஸ்கொயர்னு எழுதிடணும். இது ஒன்று அப்படி எழுதிட்டு 1 - sin ஸ்கொயர்னு எழுதணும், காஸ் ஸ்கொயர்னு எழுதணும். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ 1 + sin பை காசு, அப்புறம் 1 - sin பை காசு. இப்போ டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கனால கீழே உள்ளதை அப்படியே எழுதிட்டு மேலே உள்ளதை அப்படி தான் எழுதணும். அப்போ 1 + sin ப்ளஸ் 1 - sin sin கேன்சல் ஆயிரும், 2 / cosன்னு வரும். இப்போ 2 × 1 / cos. அப்போ 1 / cos பொதுவாக நம்ம மாற்றி எப்படி எழுதலாம்? சீக்கன் θன்னு எழுதலாம். ஓகே, இப்போ ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,